ஜி எஸ்எல்ஆர் கேமரா நானும் வாங்கிட்டேன். இனிமேல் என்ன அரிய வகை மிருகங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடணும். பழகின பாவத்துக்காக நம்ம பசங்க கையில் காலில் விழுந்து எப்படியாவது ஒரு 100 லைக்காவது வாங்கிடணும். 50,000 ரூபா கொடுத்து கேமரா வாங்கினதுக்கு அது அனங்க திருப்தி. படம் ஆரம்பிச்சிட்டாங்க. மச்சி ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் பார்த்தேன்டா, எவ்வளோ லைக்டா. ஆமாம், வெயில என்ன பண்ணிட்டு இருக்க? பூவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. வெயிலில் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? வா நெல்லில் வச்சு பண்ணலாம். டேய் ஏய் ஏன்டா பூவை பிச்சை? மச்சி இதுதான் எஸ்எல்ஆர் கேமராவா? ஏய் தொடாதடா. மச்சி எனக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்குறா. 8 காப்பி வேணாம், 4 காப்பி போதும். ஏய் உனக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க உடனே இந்த கேமரா வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே மச்சான். எடுறா. என்ன லாங் சைஸ் ஃபோட்டோ எடுறா, பாஸ்போர்ட் சைஸ் வேணாம். ஸோ ஹேய் இது என்ன கேமரா தெரியுமாடா? ஐஎஸ்ஓ என்ன தெரியுமாடா? எக்ஸ்போஷர் என்ன தெரியுமாடா? அப்பேச்சர் என்ன தெரியுமாடா? அப்பாச்சியா? மச்சி உனக்கு இருக்கிற அறிவுக்கு திறமைக்கும் நீ ஏன் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடாது? மச்சி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுலாம் கஷ்டம்டா மச்சான். ஆண்டவ எல்லாருக்கும் திறமையும் வாய்ப்பும் கொடுக்கறது இல்லை மச்சி. என்னமோ உசு பேத்துற. டேய் உசு பேத்துறடா, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். யாரை வச்சு எடுப்ப? அதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? மாமா வெளியாளுங்களை வச்சு எடுத்தா தான் செலவு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு எடுத்தா செலவே கிடையாது. 4 பேர் போதும். ஏன் கடைசியில் தூக்கிட்டு போகிறதுக்கா? அபசகரமா பேசாதடா, நல்லா யோசி. நடக்குமா மச்சான்? ஃபெய்த் இஸ் த ரன்னிங் வீல் ஆஃப் லைஃப். அப்படின்னா அப்படின்னா வாழ்க்கை என்ற சக்கரமே நம்பிக்கை என்ற அச்சாணியில தான் சுத்திக்கிட்டு இருக்கு. யோசிப்போம். மச்சான் அபசகுணமா இருக்கு. டேய் படிச்சவன் தான்டா நீ. ம் இங்க வா, சரத் சார் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? அங்க பாரு. உனக்கு ஒரு கால போனா எளிதாங்க சகனம் பார்க்கணும், மனசு எதுக்கு சகனம் பார்க்கணும்? ஆமாங்கிற ஆமாங்கிறேன். மச்சி எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்க 4 பேர் செட் ஆவாங்கடா. சதீஷ், மணி, சசி, குமார். 4 பேர்கிட்ட பேசி பார்ப்போம், என்ன சொல்றாங்க பார்த்துடலாம். ஓகே, அப்புறம் என்ன கவலையை விடு. இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, காலையில் வர வச்சு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரி சதீஷ்க்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் சரி பண்ணு பண்ணு. இது வேற மச்சி பிஸியா இருக்கு மச்சி. இல்லை மேட்டர் என்னன்னா நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு இருக்கோம்டா. அதான் நீ அதில் நடிப்பியான்னு கேட்கலாம் தான். சரிடா, கண்டிப்பா வந்துடுறேன். மீட் பண்ண இடத்துக்கு நிச்சயமா. தேங்க்ஸ்டா. என்னடா ஆச்சு? ஓகேவா? டன்டா. சியர்ஸ். என்ன மச்சி ஆரம்பமே அசத்தலா இருக்கு? ஆரம்பம் மட்டும் இல்ல மச்சி, இனிமேல் எல்லாமே அசத்தல் தான். நெக்ஸ்ட் டே அடுத்த ஃப்ரெண்ட் பண்ணு. சசி மச்சி எல்லாம் வரட்டாங்கடா. கலகலா சூப்பர் மச்சி. டன். பிஸியா? ஒருவேளை வந்துட்டு இருப்பானோ? சரி அடுத்தால ட்ரை பண்ணுவோம். என்னடா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இவனாவது எடுப்பானா? நீங்கள் தொடர்புகொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். Number for calling is either switched off or not reachable at the moment. Please try later. தற்சமயம் switch off செய்யப்பட்டுள்ளது அல்லது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. டியூனை லைக் பண்ண அஞ்சு பிரஸ் பண்ணுங்க.
அப்புறம் மச்சான் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா? டேய் வக்காரா கூல் கூல். போடா. என்னடா எவ்வளவு வயசுல திருத மாட்டேன்றாங்கடா, வயிற்றுச்சல கொட்டிக்கிறாங்க. மச்சி போடா. இனிமேட்டு பசங்கள்லாம் வச்சு படம் எடுக்கக்கூடாது மச்சி, அனிமல்ஸை வச்சு தான் எடுக்கணும். அனிமல்ஸா? நேத்து நைட் எதை படம் பார்த்தியா? அதை விட ஐடியா எப்படி இருக்கு? 101 டால் மிஷன். ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா டால்மேஷனுக்கு எங்க போறது? டால் மிஷன் இல்லைன்னா ஒரு அல்சேஷன். 101 நாய்க்கு 101 இல்லைன்னா ஒன்று மச்சி, ஒரு அல் ஸ்டேஷனும் ஒரு ஹில் ஸ்டேஷனும். எப்படி நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த அல்சேஷனுக்கு எங்க போறது? மச்சான் நான் இருக்கேன்டா, கவலைப்படாத. நீ ஏன் நடிக்கிறேன்றிய? நான் இல்லடா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், ஆ. அவன்கிட்ட நாய் இருக்கு. ஆ. அவன் அது எது சொன்னாலும் கேட்கும். அப்படிங்கிற? ஆமா சரி வா. வா. பூனை குறுக்க போச்சுன்னா எலிதா சாப்பிட பார்க்கணும், மனுஷன் ஏன்டா பார்க்கணும்? யா! என்ன பண்ற? இனி நம்ம பாதை நாய் பாதை. டேய் என்னடா பண்றீங்க? இன்டர்வல் சார். ஷார்ட் ஃபிலிம்ல எதுடா இன்டர்வல்? ஷார்ட் ஃபிலிம்ல இன்டர்வல் கிடையாதா? சாரி சார், நாங்க ஃபர்ஸ்ட் டைம் சார், எங்களை மன்னிச்சுக்கோங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்கறதால தாங்க முடியலடா. மச்சான் என் ஃப்ரெண்டு பேர் பிரீத்தம், ம், அவங்க வீடு இந்த தெருவில் தான் இருக்கு. ம். அவங்க வீட்டு நாய் அவன் என்ன சொன்னாலும் கேட்கும்டா. நீ எதை பண்ணி பாத்திருக்க அந்த நாய்? இதோ அவங்க வீடு வந்துடுச்சு. என்ன பண்ற? ஏன்? நான் சாதாரண நாய் இல்ல, ஆ, நானாச்சும் பழக்கமானவன், என்னை விட்டுரும். ஆ. உன்னெல்லாம் பாஞ்சு வந்து கடிக்கும். ஐயோ வா பின்னாடி வந்து என் பேக்ல நில்லு. சரி. ஏதா பொண்ணு வீடா? இவ்வளவு சீன் போறான். பிரீதம் பிரீதம். என்ன சார்ஜ் ஆளே காணோம்? நாய் வாங்குறது ஆளே இல்ல. சொல்றேன். மீட் மை ஃப்ரெண்ட் வாலி. ஹாய், Hi. நான் பிரீத்தம். வாங்க உள்ள வாங்க பாஸ். பரவாயில்லங்க, நான் இங்கே இருக்கேன். இட்ஸ் ஓகே. நாய் ஒன்றும் பண்ணாது, வாங்க. ஒன்றும் பண்ணாதா? உங்க நாய் ஏதா பண்ணணுங்க? என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை, வா வா உள்ள வா, சொல்கிறேன் வா வா. மச்சான் ஷாக் ஆகுதுடா, நாங்கள் நாயை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு இருக்கோம், அதான். டேய் சூப்பரா, என்னைய சேர்த்துப்பீங்களா? மச்சான் ஒரு நாய் தானே தேவைப்படுது. ஏய் கோச்சிக்காதடா, ஒரு நாயை கூட்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ண சொல்லு, அதை பார்த்துட்டு நாங்கள் ஏதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கிறோம். சரி கூப்பிடுறோம் பாரு. ம். ஸ்கூபி குபி கம் அவுட். நீங்க புதுசு இல்ல, கொஞ்சம் வெக்கப்படுது. ஆ. வந்துரும் வந்துரும். ஓகே ஓகே. நான் வேணா பொண்ணு பார்க்க ஸ்கூபி வந்தேன். ஸ்கூபி கம் அவுட். வந்துரும் வந்துரும், நான் போய் கூட்டு சரி, வந்தேன். ஸ்கூபி கம் அவுட். வந்துடும் இவன் போறான். இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு இங்கிலீஷ் தெரியாது? ஆமாடா, நீ காசு இல்லாமல் பால் எடுக்கணும்னு நினைப்ப, அப்படிலாம் இப்படி தான். அசிங்கப்படுத்திட்டானே. அல்சேஷனாடா இது? அப்போ அல்சேஷன் இல்லையாடா இது? டேய் அப்போ அது எப்படி இருக்கும்? ஸ்கூபி ஸ்கூபி சிட் டவுன். ஸ்கூபி உட்காரு உட்காரு. ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் இரு மச்சான். என்னடா? உட்காருங்க. ஸ்கூபி சிட் டவுன். ஸ்கூபி உட்காரு. ஒருவேளை நாய் செவிடா இருக்குமோ? இவன் வேற பார்க்கறானே. ஸ்கூபி சிட் டவுன். பேச்சே கேட்க மாட்டியா நீ? உன்னை டேய் டேய் இரு. என்னடா பண்ற? அடிங். வலி தாங்க முடியலையே. கூப்பிட்டு கடி வாங்க வச்சிட்ட. சந்தோஷம் தானே உனக்கு? ஆமா, என்னதான் அந்த நாய் துரத்தி துரத்தி கையில கடிச்சது, உனக்கு இப்படி தலையில அடி? மச்சான் அந்த நாய் உன்னை துரத்தி கடிச்சுதா, உன்னை காப்பாத்துறான்னு பக்கத்து வீட்டு கொடியை கைட்டினா அந்த ஆன்ட்டி நான் அவங்க வீட்டுக்கு துணித்துட்டு தான் வந்துட்டேன்னு நினைச்சு செங்கலை எடுத்து என் மண்டையிலே அடிச்சிச்சு மச்சான். நாடா இவ்வளோ ட்ராஜடி ஆயிடுச்சே. தலை எடுத்துடா. வாழ்க்கையோட வேகம் எந்த சோகத்தாலும் ஸ்லோவாகுது தம்பி. யார் நீ?
டீ காசு தானே வேணும்? கம்னுரா, பார்த்தா படிச்சிட மாதிரி இருக்காரு. சார் நீங்கள் யார் சார்? நான் தான்ப்பா கதைக்கடல் கபிலன். நீங்கள் இந்த குமுதம், ஆனந்த விகடன், கல்கி இதெல்லாம் படிக்கிற பழக்கம் உண்டா? ஏன் வீடு விட போய் நீங்கள் தான் பேப்பர் போடுவீங்களா? மச்சான் சும்மாறா. சார் அந்த பழக்கலாம் எங்களுக்கு கிடையாது சார். அப்போ ஓகே. எதுக்கு? இல்லை ஏதோ கதைன்னு பேசிகிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? சார் அது பெரிய கதை சார். ம் ம் சார் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு இருக்கோம் சார். ம். ஆனால் நல்ல கதை கிடைக்க மாட்டுது சார். உங்களுக்கு ஆட்சி குணம் இல்லைனா அந்த கதையை நானே எழுதி தரேனே. ஏன்னா உங்களை மாதிரி முன்னேற துடிக்கும் இளைஞருக்கு உதவி செய்வது தான் என் கடமை. தூங்கிட்டானா? மச்சான் தூங்கிட்டார் தான் நினைக்கிறேன். தூங்குறவர் எழுப்பலாமா? பிரச்சனை எடுத்துன்னு வந்து தரியா? சரி மச்சி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் நெல்றா, பேச்சுக்கு சொன்னேன்டா. டேய் கதை கிடைக்குமாடா? மாமா வால் கிளாக் மாதிரி சுற்றி சுற்றி எதிர்க்கிறாப்புல, கதை கண்டிப்பாக கிடைக்கும். கட்சா சரி. கதை கிடைச்சிருச்சே. ஒரு சூப்பர் கதை கிடைச்சிருக்குது பாஸ். கதையை சொல்லு, சூப்பரா இல்லையே நான் சொல்கிறேன். ஷார்ட் ஓப்பன் பண்ண உடனே ம். அமெரிக்கா நாட்டு அதிபர் ம். ஒபாமா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ம். 230 பேரோட ஒரு ஃப்ளைட்டு கடலில் விழுந்துச்சு. ம்ஹும். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, பைக்கை எடுத்துன்னு ஸ்ட்ரைட்டாக மெரினால போய் பைக்கை விட்டு ம். அந்த 230 பேரும் தூக்கிட்டு வந்துடுறாரு. பைக்கில் பா சூப்பர்யா. ஆமாம் நம்ம பட்ஜெட் ரொம்ப சின்ன பட்ஜெட் ஆச்சு. கடல் பீச்சு ஃப்ளைட்டுன்னு வச்சு எடுத்தால் செட் ஆகுமா? குட் கொஸ்டின். நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளைட்டு வாட்டர் டேங்க்கில் விடுற மாதிரி வச்சிடலாம். ஆமாம், அப்போ நம்ம வீட்டு மாடியிலே வச்சு எடுத்துடலாம். ஆ உங்கள் 2 பேரையும் கொலை பண்ண போகிறேன்டா. நம்ம எடுக்கிறது ஷார்ட் ஃபிலிமு. இது மாதிரிலாம் படம் எடுத்து வந்தால் வச்சுக்கோ, தேட்டரில் மக்கள் சிரிக்க மாட்டாங்க, தேட்டரே இடிஞ்சு வந்து சிரிக்கும். ஆ? மச்சி டென்ஷன் ஆகாதடா. போடா. ஹே அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, நம்ம கதைக்கு ஹீரோவே இல்லையே. வேணா நான் ஹீரோ பண்ணிட்டுமா? அப்போ யார் பார்க்குறது? ஏய் என்னடா? நீ கோச்சிக்கலண்ணா, நான் ஒன்று சொல்லவா? இல்லை இல்லை கோச்சிப்பேன். ஏன் நீங்கள் ஹீரோ பண்ண போகிறீங்களா? இல்லைப்பா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், பிறவி நடிகன். உங்களுக்கு வேணா அவனை ஹீரோ பண்ண சொல்லாமே. காசே கேட்க மாட்டான். ஓகே ஓகே ஓகே. மிஸ்டர் கதைக்கடல் கபிலன், த பேனல்ஸ் ஆர் ரெடி. உங்கள் ஆக்டரை வர சொல்லுங்கள். தோ யோ இவரா ஹீரோ? அவர் ஸ்பான்சருங்க. இங்கே என்ன ஃபுட்பால் நடக்குது, ஸ்பான்சர்லாம் கூட்டின்னு வந்திருக்கீங்க? ஆசீர்வாதம் பண்ண. வணக்கம் தம்பி. நல்லா இருக்கணும் தம்பி, பிள்ளைக்குட்டியோட நல்லா இருக்கணும் தம்பி. யோ அவர் ஃப்ரேம் விட்டு போக சொல்லுங்க. ஐயோ என்னால் முடியாதுங்க. சார்லஸ். சார் உங்களை மாதிரி பாப்புலரான ஆளுக்கு எப்பவுமே கால் வந்துகிட்டே இருக்குமே. அப்படியா? டேய் நம்ம தோட்டத்தில் என்னடா ஆச்சு அது? சார் நீங்கள் அந்த சிச்சுவேஷன் மட்டும் சொல்லுங்க சார், நான் எப்படி அந்த கேரக்டரை மாறி கட்டுறேன்னு மட்டும் பாருங்க. யா இந்த சிச்சுவேஷன் இதுதான். உங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுது, பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பொண்ணோட லவ்வை நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க. இதான் சிச்சுவேஷன். எங்கே நினைக்க பார்க்கும். சூப்பர் சார். இப்போ பாருங்க என் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்ஷன். என்ன இவனே சொல்லிக்கிறான். தோபார் பெண்ணே, நீ வந்து திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற பையனை லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பட் நான் சென்னையிலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பொண்ணை தான் லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சாரி சாரி சாரி. ஓ ஆர்டரை தாண்ட மாட்டாரோ? எப்படி? வேலை மூஞ்சில என்ன? இதை பாருங்க சார், இப்போ நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம பெட்டராக எதிர்பார்க்குறேன். நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே? இரு நானே சொல்கிறேன். ம் ம். உங்கள் தங்கச்சியை வரதட்சணை தரலன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார்கிட்ட கொண்டுட்டாங்க. அந்த அநியாயத்தை தட்டி கேட்டு அவங்க வீட்டில் போய் நீங்கள் சண்டை போடுறீங்க. சென்டிமெண்டலான சீன், அப்படியே பொங்கி வரணும். பர்ஃபார்ம் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே சார், டன்.
ஆக்ஷன். தோ பாருங்க மாமியார் வீட்டுக்காரங்களே, நீங்க இப்போ திண்டிவனத்துல இருந்து 120 மீட்டர் தள்ளி இருக்கிற சென்னையில இருக்கீங்க. ஆனா அநியாயமா என் தங்கச்சியை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 125 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வீட்டில் வச்சு கொண்டுட்டீங்க. அதனால இப்போ உங்களை நான் இல்ல பழி வாங்காம விட மாட்டேன். பிறவி நடிகண்டா. டேய் என்ன எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க? மச்சி மோஷன் கேப்சர் ஸ்டுடியோடா. மோஷன் கேப்சர் ஸ்டுடியோவா? இங்க எதுக்குடா? மச்சி இனிமேல் யாரும் நம்பி பிரயோஜனம் இல்லடா. டேரக்டா நம்மளே களத்துல இறங்குறோம். ஷார்ட் ஃபிலிம் இன் மோஷன் கேப்சர் ஸ்டுடியோ. ஹவ் இஸ் இட்? சனியனே, இந்த இது பண்ண ஐடியா அவன்டா கொடுத்தா உனக்கு? யா இட்ஸ் மீ. நீ கதையை தவிர பாக்கி எல்லாத்தையும் யோசி. டேய் இது எவ்வளவு செலவாகும் தெரியுமாடா? ஏய் பணம் தான் உன் பிரச்சனையா? ஆமா, கவலைப்படாத மச்சி, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ப்ரொடியூஸ் பண்ணுவானா? பர்சனல் லோன் வாங்கி தருவான்டா. தூ, உருப்படி ஏதாவது சொல்றியா? ஹாய். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹாய். 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 ஹலோ சார். சார் நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா சார் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணலான்னு இருக்கோம் சார், மோஷன் கேப்சர் டெக்னாலஜியில். சூப்பர். ஐடியா டிஃப்ரெண்டாக இருக்கே. சார் இதோட பேசிக் கான்செப்ட் என்ன? சார் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மறந்துட்டேன். ஐ எம் கதை கடல் கபிலன். இந்த படத்தோட கதை வசனம் எல்லாமே நான் தான், டைரக்ஷன் மட்டும் அவர். சார் சார் ஐ எம் ஆலி. வாலியா? அப்போ பாட்டெலாம் நீங்கள் தான் எழுதுவீங்களா? சார் பாட்டும் நான் தான், வெறும் டைரக்ஷன் மட்டும் தான் அவர். அப்போ கதை என்ன? ஐயோ செத்தாண்டா சேகர். சார் உங்களுக்கு இந்த குமுதம், கல்கி, ஆனந்த விகடன்லாம் படிக்கிற பழக்கம் உண்டா? அண்ணே கதையை மட்டும் சொல்லுங்க. இந்த இந்த மோஷன் கேப்சர் டெக்னாலஜிக்காகவே ஸ்பெஷலாக ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கேன் சார். ஒரு பேப்பர் பேனாக இருந்தால் கொடுங்களேன். ஓ ஷோர், கொடுக்கலாமே. ஹேமா. ஹேம்நாத். 15 மினிட்ஸ் காம்ப்ளிகேஷன் இல்லாத ஷார்ட் ஃபிலிம். எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு மட்டும் சொல்லுங்க. 15 minute short film without any complication. ஒரு 50 lakhsல முடிச்சிடலாம். 50 lakhsா? என்ன மச்சான் ஓ மோஷன் கேப்சர் ஆயிடுச்சு. நான் மச்சான் பர்சனல் லோன் போடலான்னு பார்த்தா ஹோம் லோன் போட வச்சுருவாங்க போல இருக்கு. இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எதனா வழி சொல்கிறா. மாமா எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாரு. சார் 50 lakhsா? 50 lakhs is not an issue for me, but sentiment பார்ப்பேன் நான். This Saturday I can pay 25 lakhs advance, but why man? ஃபுல்லா நெட்டாவே பே பண்ணிடு. இல்ல we have to follow some procedures. 25 lakhs I can pay it as check, but based on the progress வந்து we can pay 5 lakhs. Yeah, okay. Fine for you sir? That's not an issue. Then we can move. Anything else? Nothing மச்சான். நீங்க சார்? you? இல்லை எனக்கு சாரோட ஒரு முக்கியமான டிஸ்கஷன் இருக்குது, அதை முடிச்சு நான். Okay. Yeah, okay. Then we can leave. We will move. Thank you. தப்பிச்சேன்டா. Yes. ஆமா உனக்கு இருக்க அறிவுக்கும் திறமைக்கும் நீ ஏன் பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது? மறுபடியுமா? ராசி நம்ம ராசி நரிமூத்துல முடிச்சா நல்லது, பூனை குறுக்க வந்தா கெட்டதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா எல்லார் வீட்லயும் நிறைய வளர்க்க வேண்டியதானே. எதுக்கு பூனையை வளர்க்குறாங்க? எதுக்கு பூனையை வளர்க்குறாங்க? எதுக்கு பூனையை வளர்க்குறாங்க? எதுக்கு பூனையை வளர்க்குறாங்க? எதுக்கு பூனையை வளர்க்குறாங்க?